தந்தை மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு பட்டப்பகலில் குழந்தையை கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குழந்தை கடத்தப்பட்டது ஏன், பின்னணியில் உள்ள பிரச்சனை என்ன, விரிவாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சேர்ந்தவர்கள் வேணு ஜனனி தம்பதி. வேணு ஐடி துறையில் வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 4 வயதில் யோகேஷ் என்ற ஒரே ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் தனியார் பள்ளியில் பயின்று வரும் தனது குழந்தையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துள்ளார் வேணு. அப்போது வீட்டு வாசலில் காருடன் காத்திருந்த மர்ம நபர்கள் வேணு மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு குழந்தையை மட்டும் காரில் கடத்தி சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழந்தை எடுத்துன்னு போனான். நான் அது வரைக்கும் போனேன். பின்னாடி ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுருந்தான். நான் பிடிச்சி இழுக்கிறேன். என்ன வெளில தள்ளிட்டு காடு ரொம்ப ஸ்பீடாக அப்படி போயிட்டான் சார். கண்ணை என்னால் தர முடியும், இப்போதான் தர முடியும். இந்த விவகாரம் குறித்து களமிறங்கிய போலீசார் 7 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதற்கிடையில் குழந்தை மாதனூர் அருகே பெங்களூர் டு சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையோரம் நிற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் குழந்தையை பத்திரமாக மீட்டனர். பின்னர் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடத்தப்பட்ட குழந்தையின் தந்தை வேணுவின் தங்கை சில ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதற்கு கைதாகியுள்ள பாலாஜி உதவியதாக கூறப்படுகிறது. இதனால் பாலாஜி குடும்பத்தினருக்கும் வேணுவின் குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு பாலாஜி ஓட்டிச் சென்ற கார் சென்னை சுங்குவாச்சத்திரம் அருகே விபத்தில் சிக்கியுள்ளது. இதில் 8 லட்சம் ரூபாய் செலவானதாக கூறப்படுகிறது. அதில் 4 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மூலம் பெற்றுள்ளார் கார் உரிமையாளர். மீதமுள்ள 4 லட்சத்தை விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் பாலாஜி தான் தர வேண்டும் என கார் உரிமையாளர் பாலாஜிக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேணுவின் குழந்தையை கடத்த திட்டமிட்டுள்ளார் பாலாஜி. ஏற்கனவே வேணுவின் குடும்பத்தின் மீது இருக்கும் முன்விரோதத்தை பயன்படுத்தி கொண்டது மட்டுமின்றி வேணு குடும்பம் வசதியான குடும்பம் என்பதால் குழந்தையை கடத்தி பணம் பறிக்க பாலாஜி திட்டமிட்டுள்ளார். இதனையடுத்துதான் தனது கூட்டாளி விக்ரம் என்பவரோடு சேர்ந்து குழந்தையை கடத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் போலியான பதிவெண் கொண்ட வாகனத்தில் குழந்தை கடத்தி செல்லப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இதனால் பதறிப்போன பாலாஜி பயத்தில் குழந்தையை பெங்களூர் டு சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் விட்டு சென்றுள்ளார். அதோடு விடாத பாலாஜி எதுவும் தெரியாதது போல் குழந்தையின் தந்தை மற்றும் நண்பர்களுக்கு போன் செய்து குழந்தை மாதனூர் அருகே நிற்பதாக கூறியுள்ளார். இதனையடுத்தே போலீசார் குழந்தையை மீட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலாஜியை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு உதவியாக இருந்த பாலாஜியின் நண்பர் விக்ரம் என்பவரை தேடி வருகின்றனர்.